சளி இருமலை போக்கக்கூடிய வெற்றிலை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வெற்றிலையை 2 எண்ணத்தை நல்லா பறிச்சுக்கலாங்க. பறித்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா வெற்றிலை ரசத்துக்கு பார்த்திங்கன்னா 2 தக்காளியை நல்லா பொடிசாக அறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. கூடவே வெற்றிலையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெற்றிலை ரசத்துக்கு அரைக்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 வரமிளகாய், கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக வர கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து கொரகொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க. கொரகொரன்னு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5-6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கொரகொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அறுத்து வச்சிருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சிருந்த வெற்றிலையை ஆட் பண்ணிக்கலாம். வெற்றிலையும் அதோடு நல்லா சேர்ந்து நல்லா ரசத்துக்காக எடுத்து வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. அதுவும் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு அதோட பச்சை வாசனம் போனதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இந்த ஸ்டேஜில் ரசத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மணக்க மணக்க வெற்றிலை ரசம் ரெடி ஆயிடுச்சு. சளி இரும்பலுக்கு ஏற்ற வெற்றிலை ரசம் ரெடிங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.